ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ ஹைட்ரேஷன். ஸோ இன்னைக்கு ஹைட்ரேஷன் அப்படிங்கிற டாபிக்கை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, இல்லையா? ஸோ இன்னைக்கு நீர் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் அப்படின்னா நீருன்னு சொல்லுவாங்க, இல்லையா? ஸோ உலகம் தோன்றி எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சு. ஸோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோள்கள் தோன்றுச்சுங்க. ஸோ நமக்கு எர்த்து உருவாச்சு. எர்த்து உருவானதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் உருவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி தான், இல்லையா? ஸோ அந்த தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் பிரபஞ்ச மாற்றம் மூலியமா தான் நம்ம வந்து ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நம்ம வந்து இந்த உலகத்துல வந்திருக்கோம், இல்லையா? ஸோ எப்படி உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 70% வந்து பாத்தீங்கன்னா வாட்டரால் ஆனதோ, அதே மாதிரிதான் நம்ம உடல் அப்படிங்கிறதும் 70% ஆன வாட்டர்ல ஆனது. ஸோ டெஃபினட்டா வந்து என்னன்னா, அப்ப நினைச்சு பாருங்க வாட்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு என்னன்னா, நம்ம உணவு இல்லாம மாத கணக்குல நம்ம இருந்துடலாங்க. ஆனா நீர் இல்லாம ஒரு வாரம், அதிகபட்சம் 10 டேஸ் தான் உயிர் வாழ முடியும். அப்போ நினைச்சு பாருங்க நீர் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். ஸோ இந்த எதுக்காக இந்த இன்னைக்கு டாபிக் அப்படின்னா, இந்த கட் ரீசெட்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நம்ம வெளியேற்றணும், இல்லையா? ஒரு ஒரு செல்லுலயும் கழிவுகள் இருக்கும். அந்த ஒரு ஒரு செல்கள்லயும் கழிவு வெளியேற்றத்துக்கு நீர் வந்து என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்கு. சோ இன்னைக்கு ஆஹ் காளிங்கநாதர் சித்தர் கூட சொல்லியிருக்காருங்க, நீர் வந்து என்னன்னா எண்ணங்களையும் ஒளியும் கடத்தக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு காளிங்கநாதர் சித்தர். அப்படி என்னன்னா, நம்ம தண்ணி எடுக்கும்போது நம்மளோட மனநிலை ரொம்ப முக்கியங்க. சோ இன்னைக்கு என்னங்க, இன்னைக்கு எல்லாமே டென்ஷனா தான் இருக்கிறோம். குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே டென்ஷனா தான் இருக்கும். ஆனா அந்த மனநிலையை நினைச்சு பாருங்க, நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா இல்ல, அப்போ வந்து நம்ம தண்ணி சாப்பிடுறோம் அப்படின்னா என்ன ஆகும் உடம்புக்குள்ள? உடம்புக்குள்ளதான் ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய கெமிக்கல், இல்லைங்களா? ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எங்க நடக்குது? உடலுக்குள்ள நடக்குது. அப்போ நம்ம தண்ணி எடுக்கும்போது கோவமா தண்ணி சாப்பிடுறோம், இல்லைங்களா? சண்டை போட்டுட்டு தண்ணி சாப்பிடுறோம், நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு தண்ணி சாப்பிடுறோம், இல்லையா? ஒரு தாழ்வு மனப்பான்மையில தண்ணி சாப்பிடுறோம் அப்படின்னா அது அந்த தண்ணி வந்து எந்த எதுக்குமே நமக்கு பயன்படாது, இல்லைங்களா? என்னன்னா அது இட்ஸ் டிரான்ஸ்போர்ட் மீடியம் வாட்டர். அப்போ நம்ம எப்பவுமே ஒரு நீ என்ன சாப்பிட்டாலும் சரிங்க, என்ன எல்லா டைமுமே என்ன இந்த கம்யூனிட்டியில நம்ம என்ன டீச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்டே பாசிட்டிவ், இல்லையா? சோ அப்ப தண்ணி எடுக்கும் போதும் நம்ம நல்ல நிலையில எடுக்கணும். ஈவன் காளிங்கநாத சித்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்க வந்து அவங்க வந்து ஒரு நெகட்டிவான பீப்புள் அப்படிங்கிறப்போ அங்க போய்ங்க தண்ணி கூட சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்க, சரிங்களா? சோ நினைச்சு பாருங்க தண்ணி எவ்வளவு விஷயம் நம்ம உடல்ல பண்ணுது அப்படின்னு. சரி, நிறைய பேர் கூட பார்த்துக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், இல்லைங்களா? ஒரு யாரோ பேஷண்ட்டை பார்க்க போறோம். அங்க என்னங்க ஹாஸ்பிட்டல்ல பாசிட்டிவ் அட்மாஸ்பியர், நெகட்டிவா, இல்லையா? சோ அங்க போறப்பவே நம்ம ஃபுல் பாடியே டயர்ட் ஆயிரும். அப்போ வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றோம்? குளிக்கிறோம். குளிச்ச உடனே என்ன ஆகுதுங்க? பாடி வந்து ஃப்ரெஷ் ஆயிருது. அப்போ வாட்டர் பிளேஸ் ஏ மேஜர் ரோலுங்க. ஸோ நம்ம மன அமைதிக்கு நம்ம என்ன சொல்றது, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லபடியா போகணும் அப்படின்னா வாட்டர் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு வந்து உலகம் தோன்றி என்ன சொல்ல பல லட்சம் வருஷங்கள் ஆச்சு. ஆனா கடந்த 100 வருஷத்துலதான் உலகத்துல வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. யாருங்க? நம்ம தான். நிறைய கெமிக்கல்ஸ், அதுவும் எஸ்பெஷலி ஆஃப்டர் வேர்ல்டு வார் டூ நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நம்ம நம்ம வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ இது இது இதெல்லாம் எங்கன்னா நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்றது, சுகர், சரிங்களா? ஒயிட் சுகர் சாப்பிட்டு இருக்கிறோம், கெமிக்கல் சாப்பிட்டு இருக்கோம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லா ஃபுட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஃபேக்டரி ப்ரொடியூஸ் ஃபுட்ல எல்லாமே கெமிக்கல்ஸ் இருக்குங்க. ஸோ மெடிசன், பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், இல்லையா? ஸோ இது இது எல்லாமே என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா பாடியை டீஹைட்ரேட் பண்ணுங்க. எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி பொருட்கள் நம்ம சாப்பிடுறோமோ இதெல்லாம் பாடியை டீஹைட்ரேட் பண்ணும். அப்ப டீஹைட்ரேட் பண்றப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு பாடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிரும். சோ இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஆர்கனும் அதே மாதிரி ப்ராப்ளம் உண்டாக்கும். எப்படின்னா ஃபுட்பால் டீம் மாதிரி தாங்க. ஃபுட்பால் டீம்ல வந்து ஒரு 11 பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. அதுல ஒரு பிளேயர் தப்பு பண்ணாலும் அந்த டோட்டல் டீம் தோத்துரும், இல்லையா? சோ அந்த மாதிரி
நம்ம வந்து என்னன்னா எல்லா நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, அலோபதி மெடிசன் எடுக்கிறோம். ஒரு ஒரு ஒண்ணுதான் எடுக்கிறோம். ஆனா அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடிய டீஹைட்ரேட் பண்ணிருது இல்லையா? இல்ல எல்லாமே சாப்பிடுறோம், ஒரு டீ குடிக்கிறோம். என்ன பண்ணும்? எல்லாத்தையும் டீஹைட்ரேட் பண்ணிரும். அப்ப டோட்டலா வந்து அது வந்து ஒரு ஆர்கான ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா சைமல்டேனியஸா ஒரு ஆர்கானும் ஃபெயில் ஆயிரும். சோ என்னன்னா, முடி கண்டிப்பா வந்து நம்ம கம்யூனிட்டில என்ன டீச் பண்றோம் அப்படின்னா, இந்த மாரி தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸுங்க, ஆ பேக்கெட் ஃபுட்ஸு, சோ இந்த மாரி அலோபதி மெடிசின்ஸ் தேவையில்லாம இதெல்லாமே எடுக்க எடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ப்ரொமோட் பண்றோம். ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம பாடியில வந்து என்னன்னா ரீஹைட்ரேஷன் ஆகுங்க. வாட்டர் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு வந்து நீங்க வந்து டெய்லி உங்க வீட்ல இருந்து ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த 100 மீட்டர்ஸ் நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க? ஹார்ட்லி 1 மினிட் 1 1/2 மினிட்ஸ் ஆகும் இல்லையா? ஆனா இதே அந்த 100 மீட்டர்ஸ் வந்து வாட்டர்னு வச்சுக்கோங்க. வாட்டர். ஸோ அந்த வாட்டர்ல நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இல்லைங்களா? வாட்டர்ல நடந்து போறதுக்கு முட்டி அளவுக்கு தண்ணி இருக்கு. நடந்து போறதுக்கு 3-4 நிமிஷம் ஆகும். அதே தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. களிமண்ணா சேரா இருக்குது. அப்போ நடக்க முடியுமா? ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? சோ இது இது வந்து என்னன்னா நீங்க அப்படியே பிளட்டா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. உங்க பிளட் வந்து ரொம்ப திக் ஆயிடுச்சு. எப்படி திக் ஆகுங்க? அடிக்குவேட் வாட்டர் இன்டேக் இல்லாம. இப்ப பாடி வந்து அடிக்குவேட் வாட்டர் இன்டேக் இல்ல அப்படின்னா விஸ்காசிட்டி அதிகமாயிரும். பிளட்டோட விஸ்காசிட்டி அதிகமாயிரும். சோ பிளட் வந்து என்னன்னா ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ணா எல்லா ஆர்கன் எல்லா பார்ட்டு பிரெயின்ல இருந்து டோ வரைக்கும் எல்லா பார்ட்டுக்கும் நமக்கு போகணும். அப்ப போகல அப்படின்னு என்ன ஆகுங்க? அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்காதுங்க. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சிக்னல்ஸ் வந்து எதுவுமே சரியா ப்ராப்பரா எங்கேயுமே ரீச் ஆகாது. சோ ரீச் ஆகட்டு என்ன ஆகுங்க? சோ டெஃபினட்டா நிறைய பேத்துக்கு என்ன சொல்றதுங்க? சில பேர் இது தண்ணி குடிக்கல அப்படின்னா சில பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாடி ஒரு ஒரு மாதிரி இல்லையா? சில பேருக்கு தலைவலி வரும், சில பேருக்கு ஃபீலிங் ஒரு மாதிரி தலை சுத்துற ஃபீலிங் இருக்கும், சில பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகி உட்காந்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் இன்டேக் குறையறனால இன்னைக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ் வருதுங்கிறாங்க சரிங்களா? ஸோ வாட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு நம்ம சாப்பிடணும் அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கேஜி நீங்க பாடி வெயிட் இருக்கீங்க அப்படின்னா ஷுட் டேக் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 60 கேஜி நீங்க இருக்கீங்க அப்படின்னா 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல டெஃபினட்டா இன்னும் அதிகம் தேவைப்படும் சரிங்களா? சோ இன்னைக்கு வந்து இந்த இந்த வாட்டர் வந்து பிளேஸ் ஏ மேஜர் ரோலுங்க. ஸோ நம்ம பிரெயின்ல வந்து தான் எல்லா சிக்னல்ஸும் நமக்கு பாடி ஃபுல்லா கம்யூனிகேட் ஆகுதுங்க. ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அதே மாதிரி ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்கும் நமக்கு வாட்டர் பிளேஸ் ஏ மேஜர் ரோலுங்க. அதே மாதிரி நம்ம கண்ணு கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதமா இருக்கணும். நம்ம நோஸ் நம்ம மவுத் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஈரப்பதமா இருக்கணும். இதுக்கு எல்லாமே வாட்டர் பிளேஸ் மேஜர் ரோலுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷனுக்கு பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷனுக்கும் வாட்டர் பிளேஸ் மேஜர் ரோல். அதுக்கப்புறம் நியூட்ரியன் அப்சார்ப்ஷனுக்கு நம்ம சாப்பிடுற நியூட்ரியன்ட் வந்து ப்ராப்பரா பாடியில அப்சர்வ் ஆகணும்னாலும் நமக்கு வாட்டர் தேவைப்படுதுங்க. அதே மாதிரி நம்ம பாடியில இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றத்துக்கும் வாட்டர் பிளேஸ் மேஜர் ரோல். இன்னைக்கு நிறைய கான்ஸ்டிபேஷன் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அடிக்குவேட் இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறது இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்டேஷன் ஆல் ஓவர் த பாடி இல்லைங்களா? H2O வாட்டருங்கிறது. அப்போ அந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்டேஷனுக்கும் வாட்டர் பிளேஸ் மேஜர் ரோல். ஸோ அப்போ வாட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு எடுக்கணும்னு பார்த்தோம் சரிங்களா? எப்ப எடுக்கணும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சும்மா அது மாதிரி வாட்டர் சொல்லிட்டேன் அதுக்காக நீங்க எப்ப பார்த்தாலும் தண்ணி குடிச்சிட்டு இருக்க கூடாது சரிங்களா? இதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. இன்னைக்கு யூனிவர்ஸ் வந்து ஒரு யுனிவர்சல் லா பிரகாரம் தான் உலகம் வந்து பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த யுனிவர்சல் ரூல அப்ளைஸ் டு அவர் பாடி ஆல்சோ. இப்போ தண்ணி எப்ப எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் நீங்க எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் அப்படிங்கிறது பிளெயின் வாட்டரா இருக்கணும். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கிற வாட்டரோ சாப்பிடக்கூடாது இல்லைங்களா? ஆரோ வாட்டர் குடிக்கவே கூடாது, பாட்டில் வாட்டர் சாப்பிடவே கூடாது. ஓகேங்களா? சோ பிளெயின் சரிங்களா ஃபில்டர்ட் வாட்டர் நீங்க எடுத்துக்கலாம். பானையா இருந்தா பானைக்குள்ள நீங்க தண்ணி ஊத்தி வச்சீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அதே ஃபில்டர் ஆயிரும். இது வந்து குட் ஃபார் ஹெல்த். ஆரோ வாட்டர் இது மாதிரி வாட்டர்ல சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்றதுன்னா எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் நமக்கு தாங்க அடங்காது. இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்.
அப்போ மார்னிங் எழுந்துச்சுன்னா தண்ணி குடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரோம். எக்ஸசைஸ் பண்றதுக்கு 1/2 hour முன்னாடி தான் தண்ணி குடிக்கணுங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி உடனே ஒரு சிப்பு தண்ணி குடிச்சுக்கலாம், நிறைய தண்ணி குடிக்க கூடாது. ஓகேவா? அதே மாதிரி சாப்பிடறதுக்கு முன்னாடி 1/2 hourக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 hourக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும். ஸோ என்ன ரீசன்னா, நம்ம நம்ம வயிற்றுக்குள்ள தண்ணியும் ஃபுட்டும் மிக்ஸ் ஆகக்கூடாதுங்க. ஓகேங்களா? ஸோ வயிற்றுக்குள்ள என்ன சொல்லுவாங்க, தண்ணியும் ஃபுட்டும் மிக்ஸ் ஆகக்கூடாது. என்னன்னா ஒரு 1/2 hour கேப் இருக்கணும். என்ன ரீசன்னா, நம்ம தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா டைஜஷன் எஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி சாப்பிட்டு உடனே நிறைய பேர் தண்ணி குடிப்பாங்க, சாப்பிடுறப்போ தண்ணி குடிப்பாங்க. இது எல்லாமே டைஜஷன் என்ன ரீசன்னா, நம்ம ஸ்டொமக்ல வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இருக்கும். ஸோ நிறைய என்சைம்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த டைம்ல அதாவது எரிஞ்சிட்டு இருக்கும், தீ எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த தீக்குள்ள நம்ம தண்ணி ஊத்திடுறோம். அப்ப என்ன ஆகும், டைஜஷன் ப்ராசஸ் டிஸ்டர்ப் ஆயிடும். அதனால தண்ணி எப்பவுமே 1/2 hour சாப்பிடறதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 1/2 hour. அதே மாதிரி டே டைம்ல வந்து உங்களோட வாட்டர் இன்டேக்கை மேக்ஸிமம் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 7க்கு அப்புறம் நீங்க வாட்டர் இன்டேக்கை நீங்க குறைச்சிக்கோங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்ஸ் போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா லீட்ஸ் டு ஹெல்த் சேலஞ்சஸ். அதனால ஈவினிங் 7க்கு அப்புறம் நீங்க வாட்டர் இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. வாட்டர் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, உட்கார்ந்துட்டு தண்ணி எடுத்துட்டு சிப் பை சிப்பா தான் குடிக்கணும். அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா, தண்ணி சாப்பிடுறீங்களா தான் கேட்பாங்க, தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்க மாட்டாங்க. என்ன ரீசன்னா, தண்ணி வந்து சிப் பை சிப்பா தான் நம்ம எடுத்து நம்ம குடிக்கணும். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பாடியில நமக்கு அந்த டெம்பரேச்சர் ரெகுலேட் ஆகும். அது போய் நமக்கு ஹைட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். எடுத்து நம்ம நின்றுட்டு குடிக்க கூடாது. நின்றுட்டு குடிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஹெர்னியா வருது. சரிங்களா? ஸோ நிறைய நம்ம ஆர்கான்ஸ்ல போய் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி என்ன ஆகுதுன்னா, டைரக்டா போய் ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. ஸோ ஆர்கன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வீக்கன் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, உட்கார்ந்து குடிக்கணுங்க, சிப் பை சிப்பா தான் குடிக்கணும். அது குடிக்கும் போது அந்த நீருக்கு நன்றி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மார்னிங் எழுந்துச்சுன்னா குட் மார்னிங் சொல்றோம். ஃபர்ஸ்ட் மார்னிங் நம்ம உடல் 70% ஆன இல்லைங்களா நீர் தான் உடல்ல. அப்போ இந்த நீருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க ஈவன் 70% ஆஃப் த பாடி இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர். ஆனா இந்த ஆர்கான்ஸ் பாத்துட்டீங்கன்னா 80 to 90% ஆஃப் ஆர்கான்ஸ் மேட் அப் வாட்டர். பிரெயின் எடுத்துட்டீங்கன்னா மோர் தென் நியர்லி 90% ஆஃப் தி பிரெயின் வந்து வாட்டர் தாங்க. அதே மாதிரி நம்மளோட ஆர்கான்ஸ், எல்லா ஆர்கான்ஸும் மோர் தென் 80% ஆஃப் தி வாட்டர்ல தான் இயங்கிட்டு இருக்கு. சரிங்களா? எல்லா கண்டென்ஸ் 80% ஆஃப் வாட்டர். அப்போ நமக்கு நீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. சோ இந்த செல்லுலார் ஹெல்த் அப்படிங்கிறப்ப இந்த நமக்கு என்னன்னா, நீங்க இந்த கட் ரீசெட் ப்ரோக்ராம் இருக்கும். அப்ப அந்த செல்லுலார் ஹெல்த், செல்லுல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்ம வெளியேற்றணும். அப்போ நம்ம அடிக்கட்டா தண்ணி எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம செல்லுக்கு வெளியே பிரஷர் அதிகமாயிரும், செல்லுக்குள்ள பிரஷர் குறைவா இருக்கும். ஓகேங்களா? சோ என்ன ஆகுங்க, எப்பவுமே எங்க பிரஷர் வெளியே இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய விஷயத்த வெளியே விடாது. ஏன்னா வெளியே பிரஷர் அதிகமா இருக்கு. என்ன ரீசன்? அடிக்கடி இன்டேக் ஆஃப் வாட்டர் நம்ம சாப்பிடுறது இல்ல. அப்போ என்ன ஆகும்னா, செல்லுக்கு இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறாதுங்க. எப்பவுமே செல்லுக்குள்ள பிரஷர் ஜாஸ்தியா இருக்கணும், செல்லுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் கம்மியா இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் போய் செல்லுக்குள்ள இருக்கும், செல்லுல இருந்து டாக்ஸின்ஸை வெளியேற்றும். அப்போ டீஹைட்ரேஷன் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நினைச்சு பாருங்க. சரிங்களா? சோ 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 இன்னைக்கு வந்து என்னன்னா, நீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, கடவுள் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நமக்கு இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இது வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். ஸோ இது அந்த யூனிவர்சல் லா வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். தண்ணி குடிக்கும் போது அந்த யூனிவர்சல் லா வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்பரா ஹைட்ரேட்டடா இருந்தீங்க அப்படின்னா நிறைய டிசீசஸ் வராம நம்ம தடுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம தேவையில்லாத உணவுகள் எல்லாமே நம்ம உள்ள போடுறோம். இந்த தேவையில்லாத உணவுகள் எல்லாம் உள்ள போடும்போது என்ன ஆகும்னா, நமக்கு நிறைய யூரின் அவுட்புட் அதிகமாகுங்க. இன்டேக் விட யூரின் அவுட்புட் அதிகமாகும். டீ, காஃபி, ஜங்க் ஃபுட் சாப்பிடறதுனால. அப்ப என்ன ஆகும், பாடி வந்து டீஹைட்ரேட் ஆயிரும். ஸோ டீஹைட்ரேட் ஆச்சு அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா வாட்டருக்கு நம்ம மரியாதை சொல்லி நம்ம வந்து இந்த வாட்டரை வந்து என்னன்னா நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா அந்த வாட்டர் வந்து நம்மள நல்லபடியா ட்ரீட் பண்ணும். தேங்க்யூ சோ மச். பேக் டு ஹோஸ்ட்.